السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم لتسألن يومئذ عن النعيم. وقال الله تبارك وتعالى: أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. وقال الله تبارك وتعالى: وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم: المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لزوجها وأطاعت لربها وأدت حق زوجها وحصنت فرجها يقال لها: ادخلي الجنة من أي أبوابها شئت. رواه الحاكم في مستدركه. وقال عليه الصلاة والسلام أيضا: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. رواه مسلم. وقال صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. رواه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக எங்கள் எல்லோரையும் படைத்து எங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவனே செய்து ஆபத்து வரக்கூடிய இடங்கள்ல அவனே பாதுகாத்து நோய்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவனே ஆபியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்து வழி தவறி போகின்ற இடங்களில் அவனே ஹாதியாக இருந்து நேர்வழி காட்டி அல்லாஹ் எங்களை உலகத்தில் வளர்த்துக் கொண்டிருக்கிறான், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எங்களோட இரக்கம் இருக்கிறதன் காரணமாக நாலா பக்கங்களிலும் வழிகேடுகள், பிழையான சிந்தனைகள் எங்களை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வழிகேடுகள்ல எங்களுடைய சிந்தனைகள் நேர்பட்டு வைத்து நாங்களும் ஒரு வழிகேடனாக மாறிவிடாமலும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த உலகத்தில மனிதனுக்கு முன்னால கிட்டத்தட்ட 4000 சிந்தனைகள் இருக்கிறான். மதங்கள், மார்க்கங்கள் என்ற பெயரில் ஒரு 4000 சிந்தனைகள்.
அந்த ஒவ்வொரு சிந்தனையில இருக்கிறவங்களும் அவங்களோட சிந்தனை சரி என்றுதான் அவங்க சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனைகளை உருவாக்கினவங்க ஒன்றுமே தெரியாதவங்கள் அல்ல, உலக மட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள், பெரும் சிந்தனையாளர்கள். அப்படியான வழிகேடுகள் சுத்தி கொண்டிருக்கிற நேரம் அந்த 4000க்குள்ளேயும் நாங்க ஏதாவது ஒன்றில சிக்கி வழிகேட்டில போய் சேர்ந்துடாம பரிசுத்தமான இந்த தீனுக்குள்ள எங்களை வாழ வச்சது இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய அருள். நாங்க எப்படி உலகத்தில் ரப்பான பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்னா மாட்டிலிருந்து வரக்கூடிய பால் பாதுகாக்கப்பட்டது போல. அதனுடைய மேற்பகுதியில இருக்குது ரத்தம், அதனுடைய கீழே இருக்குது அதனுடைய மலம் சாணம். அதனுடைய மேல பட்டிருந்த அந்த பால் சிவப்பாக மாறி இருக்கும், கீழே பட்டிருந்த அந்த சாணியினுடைய நிறம் பச்சையாக மாறி இருக்கும். அந்த ரெண்டுக்கும் இடையில சிவப்பாகவும் இல்லாமல் பச்சையாகவும் இல்லாமல் சுத்தமான குடிக்கிறதுக்கு இன்பமான பாலை வெளியாக்குறது போல இந்த பாத்தில்கள் எங்களை சுத்தி இருக்கிற நேரம் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாத்து எங்களை முஸ்லிமாக்கி வச்சிருக்கிறது. இது ஒன்றும் எங்கட கெட்டித்தனங்கள் அல்ல. நாங்க யாரும் எங்கட திறமைகளை, டேலண்ட், ஆற்றல்களை காட்டி அதை கண்டு அல்லாஹ் வியப்படைஞ்சு தந்த பாக்கியம் அல்ல. நாங்க யாருமே ரப்புக்கு கட்டணம் செலுத்தி அல்லது வரி செலுத்தினதுனால கிடைச்ச பாக்கியமும் அல்ல. அல்லது எங்களுக்காக யாரோ ஒருத்தர் போய்த்து சிபாரிசு செஞ்சு அதால நாங்க முஸ்லிமாகவும் இல்லை. ரப்புல் இஸ்ஸத் எப்பவோ எங்களை பார்த்து இறக்கப்பட்டு இந்த இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதுக்கு சொல்றது தௌஃபீக், ரப்புடைய அனுகூலம். தௌஃபீக் என்பது ரப்புடைய அந்த அனுகூலம் கிடைக்கிறதுக்கு 2 விஷயங்களை ரப்பு தரணும். முதலாவது விஷயம், அந்த ஒரு நல்ல காரியத்துல எங்களுக்கு ஆசையவன் உண்டாக்கணும், ரக்பத் உண்டாகணும். இரண்டாவது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீக்கப்படணும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க மஜ்லிஸுக்கு இந்த தீனுடைய பேச்சு பேசப்படுகிற இந்த மார்க்க விஷயங்கள் பேசப்படுகிற சபைக்கு பல பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? இந்த சபையில கலந்து கொள்ளணும்னு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை ஏற்படுத்தினோன் அல்லாஹ். இரண்டாவது, அதுக்கு தடையாக வரக்கூடிய விஷயங்கள் நீக்கப்பட்டுச்சு, அதனால வந்து சேர்ந்தீங்க. இங்க வராம இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா 2 கூட்டம் இருப்பாங்க. அவங்கள 2ஆக பிரிச்சு பார்க்கணும். ஒரு கூட்டம் அவங்களுக்கு தடையே இல்லை, வீடுகள்ல சும்மா தூங்கி கொண்டு கதைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வர இல்லை. ஏன் வர இல்லைன்னா அவங்களுக்கு ஆசை இல்லை. இன்னொரு கூட்டத்துக்கு வர வேணும்னு ஆசை இருக்கும், ஆனா வேறு வேறு வேலைகள் சோழிகள் ஏற்பட்டு அவங்களால வர முடியாம போய்த்திருக்கும். அப்ப இந்த 2 தடைகளையும் அகற்றி இங்க கொண்டு வந்து சேர்த்தினது அல்லாஹ். இது போல இஸ்லாத்துக்குள்ள வாரதிலையும் இந்த 2 கூட்டமும் இருக்கிறாங்க. வரணும்னு ஆசை இல்லாத கூட்டமும் இருக்குது, ஆசை இருந்தும் தடைகளால வந்து கொள்ள இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த 2ஐயும் நீக்கி பரிசுத்தமான இந்த இஸ்லாத்தில கபரில எந்த மார்க்கம் பாதுகாக்குமோ, மஹ்ஷர்ல எந்த மார்க்கம் பாதுகாக்குமோ, ஆகிரத்தினுடைய அமளி துமளிகள் பயங்கரத்துல எங்களுக்கு எது கை கொடுக்குமோ அந்த தீனுக்குள்ள அல்லாஹ் தான் எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். குர்ஆன் எந்த சலைப்பும் இல்லாமல் எந்த முகத்தாட்சினையும் இல்லாமல் தெளிவாக பேசுற பேச்சு தான். யாரும் எந்த சிந்தனையும் எடுத்துக்கொண்டு கபரிலிருந்து எழும்புங்க, பிரச்சனை இல்லை, நான் கபூல் செய்ய மாட்டேன், எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும். தீனுல் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு யார் எழும்புறாங்களோ அவங்க மட்டும்தான் கபூல் ஆகுவாங்க. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். இன்னொரு இடத்துல சொன்னான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ, இஸ்லாம் அல்லாததை யார் மார்க்கமாக தேடுறாங்களோ அது கபூல் செய்யப்படவே மாட்டுது. நீங்க என்னதான் நினைச்சாலும் ரப்பு அதை கபூல் செய்ய மாட்டாங்க. அப்ப பாருங்க, உலகத்தில் இன்றைக்கு 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. 800 கோடி பேர். நாங்க நினைக்கிறோம் நாங்க மட்டுமில்ல, நிறைய பேர் முஸ்லீம் ஆகிக்கிறாங்களே. இல்ல,
800 கோடியில முஸ்லீமாக இருக்கிறாங்க 200 கோடி. 8ல் 2க்கு தான் களிமா கிடைச்சிருக்குது. 6% களிமா கிடைக்கவே இல்லை. 600 கோடிக்கு களிமா இல்ல. எங்கட நாட்டிலே ஒரு 10-15% முஸ்லிம்கள், 85% களிமா இல்ல. இந்த 15% அந்த 85%க்குள்ள எங்களை தள்ளி விடாமல் இந்த 15%க்குள்ள ரப்பு கோந்திருக்கிறான்டா ரப்புடைய ஒரு அருள் அது. அதனாலதான் தப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, தௌஃபீக் செய்யறது ரப்பு ரொம்ப குறைவா, பார்த்து கேட்டு கொஞ்சம் பேருக்கு தான் தௌஃபீக் செய்யறான். அதனாலதான் குர்ஆன்ல தௌஃபீக் என்ற வார்த்தையும் ரொம்ப குறைவாக பாவிச்சிருக்கிறான். குர்ஆன்ல தௌஃபீக் என்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல இருக்குது. அல்லாஹ் கொடுக்கிறது குறைவு. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவனுடைய இஸ்லாத்தில ஆண்களாக பெண்களாக இந்த தீனுக்குள்ள இருந்து எஞ்சி இருக்கிற காலத்தையும் முறையாக கழிச்சு விட்டு அந்த ரப்பிடத்துல போய் சேர்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பணி இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் பொறுப்பில்லாம அல்லாஹ் படைக்கல. இந்த உலகத்தில் எந்த மனிதன் ரப்பு படைச்சிருக்கிறானோ அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். அதனால குர்ஆன்ல கேட்கிறான், என்ன உங்களை உலகத்துல பொறுப்புகள் இல்லாம சும்மா படைச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களா? நீங்க அப்படியா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. சில ஆண்களும் நினைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பே இல்லை, அது மற்றவங்க தான் அந்த பொறுப்புகளை செய்யணும், எங்கட வேலை சம்பாதிக்கிறதும் சாப்பிடுறதும் தூங்குறதும். பெண்கள்ல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, எங்களுக்கு பொறுப்பு இல்ல, அந்த பொறுப்புகள் எங்கட வாப்பாட, அந்த பொறுப்பு எங்கட உம்மக்குரியது, அந்த பொறுப்பு எங்க ஹஸ்பண்ட் கணவனுக்குரியது, அந்த பொறுப்புகளை எங்கட பிள்ளைகள் செஞ்சிருவாங்க. நாங்க இருக்கிறது வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு சாப்பாடு சமைச்சு கொண்டு உலகத்தில் உள்ள அலுவல்களை பார்த்து கொண்டு காலத்தை கடத்துறது தான். இப்படி எத்தனையோ பேரு பொறுப்புணர்ச்சி இல்லாம வாழ்றாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு. இவங்களோட சிந்தனைகளை தூண்டுவதற்காக அல்லாஹ் கேட்கிறார், அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக படைச்சிருக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எங்களிடத்தில் மீண்டும் ஒரு முறை கொண்டு வரப்பட மாட்டீங்க, ரப்புக்கு முன்னால நாங்க நிப்பட்டப்பட மாட்டோம், அப்படியே நைஸா நழுவி வைத்திருவோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால வந்தே ஆகணும், ரப்பை நீங்க பார்த்துத்தான் ஆகணும், ரப்புடைய நீதிமன்றத்தில் ஏறித்தான் ஆகணும். அதிலிருந்து உங்களுக்கு தப்புறதுக்கு இயலாது. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அவங்களோட பொறுப்பை பத்தி சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது, அலா குல்லுக்கும் ராயின். அலான்னு சொல்ற வார்த்தையை பாவிக்கிற இடத்துக்கு தெரியுமா? தன்பீஹுடைய வார்த்தைன்னு சொல்வாங்க. அங்க இங்க பார்த்து கொண்டு இருக்காதீங்க, நான் பேசுறத கவனமாக கேளுங்க, பேச்சில கவனத்தை திருப்புறதுக்காக பாவிக்கிற வார்த்தை. கவனமாக கேளுங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்று சொல்ல போறேன். உங்களோட வாழ்க்கையோடு ஒட்டிய, வாழ்க்கையோட வெற்றியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான அம்சம். என்ன அம்சம் தெரியுமா? குல்லுக்கும் ராயின். அவங்களோட உம்மத்தில் இருக்கிற எங்கள் எல்லாரை பார்த்தும் சொன்னாங்க, ஆண்களை பார்த்தும் சொன்னாங்க, பெண்களை பார்த்தும் சொன்னாங்க, முழு பேருக்கும் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நிர்வாகிகள், பராமரிப்பாளர்கள். நீங்க குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பராமரிப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் மெய்ப்பாளர்கள். பாருங்க, பள்ளியினுடைய ட்ரஸ்டி இருக்கிறாங்க, அது பள்ளிவாசலுக்குரிய நிர்வாகம். இது போல ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றாங்க, ஒவ்வொரு ஆம்பளையும் ட்ரஸ்டியா, ஒவ்வொரு பெண்ணும் ட்ரஸ்டியா. இந்த நிர்வாகம் எவ்வளவு பாரதூரமானதுண்டா, இதெல்லாம் 24 வரும் அல்லாஹ் வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். கியாமத்தில் இதுக்கு கேள்வி கணக்கு கேட்கிற நேரம் முழிப்பீங்க. வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவரவருடைய பரிபாலனங்களை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படும். பிறகு ஆண்களை பார்த்து சொன்னாங்க,
குடும்பங்களை உலகத்துல நடத்தி கொண்டிருக்கிறவங்க ஆண்களும் பெண்களும், கணவனும் மனைவியும், தகப்பனும் தாயும். உங்களுக்கு தனியான பொறுப்புகள் இருக்குது. ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் பொறுப்பு என்ன? ஆண்கள் அவருடைய வீட்டில் உள்ள பிரதான பொறுப்புதாரி. அவர்தான் மெயினால். அவருக்கு கீழதான் மனைவி, அவருக்கு கீழதான் பிள்ளைகள். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எல்லாம் பார்க்க முடியாது. அவர் வீட்டுக்கு வெளியில தொழிலுக்காக போக வேண்டும், அவர் மஸ்ஜிதுக்கு போக வேண்டும், சமூக தேவைகளுக்காக போக வேண்டும், இஸ்லாமிய பணிகளுக்காக வெளியில போக வேண்டும். வெளியில அவருடைய உடல் போனாலும் அவருடைய கண்காணிப்பு வீட்டில இருந்து கொண்டே இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அவரோட பொறுப்பை பத்தி கியாமத்துல கேட்பாங்க. இதை எந்த மாதிரி நாங்க பார்க்கணும்டா, கோர்ட்ஸ்ல இருந்து லெட்டர் வந்த மாதிரி. கண்டி நீதிமன்றத்தில இருந்து கடிதம் வந்திருக்குது, 30ஆம் திகதி வழக்குக்கு வரணும். ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்குது, 30ஆம் திகதி வழக்குக்கு வரணும் என்ற கடிதம் வந்துருச்சுண்டா எவ்வளவு நடுங்கும், வேறுத்து போடுவோம். நாங்க லோயரை தேடி வைத்திருவோம். 30ஆம் திகதி வழக்கு முடிகிற வரைக்கும் ராவேல தூக்கம் போகாது, விழிப்பு வந்தா திரும்ப தூக்கம் வராது. ரசூலுல்லாஹ் டேட் தந்துட்டே போயிட்டாங்க. இனி திரும்பவும் லெட்டர் தர தேவையில்லை. எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கடிதம் தந்துட்டு போயிட்டாங்க, நீங்க நீதிமன்ற படிகள்ல ஏறணும். ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில இருக்குது. சஹீஹா இல்லையான்னு சிந்திக்கவே தேவையில்லை, சந்தேகப்படவே தேவையில்லை. சஹீஹிலும் சஹீஹான செய்தி, உண்மையான செய்தி. பிறகு இந்த உம்மத்தில் உள்ள உம்மமாரை பார்த்து பேசினாங்க, இந்த உம்மத்தில் உள்ள மனைவிமார்களை பார்த்து பேசினாங்க. வல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பொறுப்புதாரி. ஆண்கள் வீட்டில் உள்ள பிரதான பொறுப்புதாரி, வீட்டுக்குள்ள இருந்து களத்தில் இருந்து கவனிக்க வேண்டிய பொறுப்புதாரி தாய் என்று சொன்னாங்க, மனைவி என்று சொன்னாங்க. அவருடைய வேலை வீட்டுக்குள்ள இருந்து அந்த வீட்டினுடைய சூழலை பாதுகாக்கணும், வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளைகளுடைய கல்வியை பாதுகாக்கணும், பிள்ளைகளுடைய பார்வையை பாதுகாக்கணும், பிள்ளைகளுடைய மானத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளுடைய தீன பாதுகாக்கணும். இதுக்கு பொறுப்பு அந்த வீட்டுக்குள் இருக்கிற தாய் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட பொறுப்பு உங்களோட கணவன் பொறுப்பை விட குறைஞ்சது என்று நினைச்சிடாதீங்க. அவரை போலதான் உங்களோட பொறுப்பு. வாப்பட பொறுப்பை விட உங்களோட பொறுப்பு குறைஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. பெண்கள் பலகீனம், பெண்கள் பயந்தவங்க என்றதுக்காக அல்லாஹ் குறைச்சு மதிப்பிட்டான்னு நினைச்சிடாதீங்க. உங்களையும் ரப்புடைய நீதிமன்றத்தில் ஏற்றுவான். வஹிய மஸ்ஊலா அர் ரஇயத்திஹா, அவருடைய நிர்வாகத்தை பற்றியும் அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். நாங்க எல்லாரும் எவ்வளவு பயப்படணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உம்மமாரையும் பெண்களையும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி கியாமத்தில் கேட்கப்படுவீங்கன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேரடியாக மிஅராஜில பார்த்துட்டும் வந்தாங்க. புகாரியில இருக்குது, சஹீஹுல் புகாரியில மிஅராஜுக்கு போயிட்டு நரகத்தையும் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். சுவர்க்கத்தை பார்த்தது போலவே நரகத்தையும் பார்த்தாங்க. நரகத்தில ஒரு பெண்ணுக்கு நரக நெருப்பால அதாபு கொடுக்கப்படுகிறது. மலக்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா இந்த பெண்ணை இப்படி அதாபு செய்றாங்க? சொன்னாங்க, இந்த பெண் முஸ்லிமான பெண். பனு இஸ்ராயிலுடைய காலத்தில் அந்த நபியை ஈமான் கொண்ட பெண், அதுக்கு மேல போன அமல்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபட்ட பெண், முஸ்லிமான பெண், நபியை பின்பற்றின பெண், ஈமான் சாலிஹான் அமல் இருந்த ஒரு பெண். ஏன் அப்படி இருந்தும் நரகத்துக்கு வந்திருக்கிறது? சொன்னாங்க, இந்த பெண் வீட்டில பூனை ஒன்று வளர்த்தார். ஆம்பளை பிள்ளைய வளர்த்தன்னு சொல்லல, பெண் பிள்ளைகள வளர்த்தன்னு சொல்லல. சுவர்க்கமோ நரகமோ இல்லாத பூனை. நாளை பறவை மிருகங்களுக்கு சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல. குறிப்பிட்ட 1-2 வந்திருக்கிறது, அது மனிதனாக மாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புறது. பொதுவாக அகீதாவுடைய பேச்சு, பறவை மிருகங்கள் எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்குறது, சொர்க்கமும் இல்ல நரகம் இல்ல. இந்த பூனைய வீட்டில வளர்த்தா
பூனை வளர்க்கிறது என்று இருந்தா அதுக்கென்று அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்குது, இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்குது. ஒன்று அதை அடைத்து வளர்ப்பதாக இருந்தா அதற்குரிய சாப்பாடு கொடுக்கப்படணும், மூச்சு விடுகிறதுக்கு இடம் கொடுக்கணும், அதுல பூர்த்தியான சுதந்திரம் கொடுக்கப்படணும். அப்படி வச்சாதான் அதை அடைச்சி வளர்க்கலாம். முடியலை என்றால் திறந்து விடணும், அதுக்கு சாப்பிட. இந்த பெண்மணி பூனையை அடைச்சி வச்சா சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை செத்து போச்சு. அதனால ரப்பு நரகத்துல தூக்கி போட்டிருக்கிறான். எவ்வளவு கவனமா பயத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். ஹதீஸ்ல இப்படியே இருக்குது, தகலத் இம்ராத்துன் இன்னார ஃபீ ஹிர்ரத்தின் ஹபஸத்ஹா, ஒரு பூனையை அடைச்சி வச்சதால ஒரு பெண் நரகம் நுழைந்தாள். எங்களுக்கு பொறுப்பில்லாத ஒரு பூனை, அந்த பூனைக்குரிய ஹக்கை அதா செய்யாததால முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கு நரக நெருப்பில அதா பண்ணா, எங்களுக்கு பொறுப்பான எங்கட பிள்ளைகளுடைய ஹக்க அதா செய்யலைன்னா, ஒரு பெண்ணுக்கு பொறுப்பான கணவனுடைய கடமைகளில் குறைபாடு செய்தார். ஒரு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பெண் அவளுக்குரிய கடமை அவள் அதா செய்யலைன்னா அல்லாஹ் கியாமத்துல சும்மா விடுவானா? அதனாலதான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, லா யுஸ்அலு அம்மா யஃஅலு, அல்லாஹ் எதை செஞ்சாலும் அவரிடத்துல கேள்வி கணக்கு கேட்க யாரும் இல்லை. ரப்ப எவராலையும் விசாரிக்க இயலாது. அவரையும் முஸ்லிமாக வச்சா இவரையும் காபிராக வச்சா எவனுக்கும் கியாமத்துல கேள்வி கணக்கு கேட்க இயலாது. வஹும் யுஸ்அலூன், ஆனா மனிதர்கள் கேட்கப்படுவாங்க. அல்லாஹ் முழு உரிமையோட ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பான். ஆகவே பெரியோரு பொறுப்பு இருக்குது. இப்ப ஆண்களும் பெண்களும் யோசனை பண்ணுங்க, விசேஷமா பெண்கள் யோசனை பண்ணுங்க. எங்களுக்குள் இந்த பொறுப்பை நாங்க என்ன பொறுப்பு, என்ன செய்யணும், இதை விளங்கினாத்தான் உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழையும். எங்கட பொறுப்பு என்ன? பெண்களுடைய பொறுப்பு தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்குது. உங்களோட பொறுப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லி தந்தாங்க. 4 விஷயங்களை பெண்கள் சரியாக செஞ்சா சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவங்களை கூப்பிடும். எங்கட வழியால சொர்க்கத்துக்குள்ள போங்க, கண்ணியமா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. ஹாக்கிம்ல வரக்கூடிய முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல இடம்பெறக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதலாவது ஒரு பெண்மணி 5 நேரமும் பேணுதலாக தொழுகிறார். லேசான விஷயங்கள். அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா, அவட 5 நேர ஃபர்லையும் அவர் தொழுகிறார். ரமலான் வந்துச்சுன்னா நோம்பு கடமையான நாட்கள்ல நோம்பு பிடிக்கிறார். வஸாபத் ஷஹ்ரஹா, மூணாவது அவட கணவனுக்கு அநியாயம் செய்யாம கணவனுடைய ஹக்குகளை அதா செய்றா. வஅத்தத் ஹக்க ஜௌஜிஹா, நாலாவது தன்னுடைய ரப்புடைய கட்டளை என்று கேள்விப்பட்டா அதுக்கு மேல புத்திய போடுறதில்ல, அவ உடனே தலைய குனிச்சு இத்தாத்து செய்றா. பர்தா போடுறது என்ற ரப்புடைய கட்டளை. அந்நிய ஆண்களுக்கு முன்னால மாத்திரம் என்ன மறக்கிறது என்ற ரப்பட கட்டளை என்று கேள்விப்பட்டா மௌத்து வரைக்கும் தானே என்று கட்டுப்படுவா. மஹரம் இல்லாத ஆண்களை எனக்கு பார்க்க இயலாது, அவர்களோடு அந்நியுன்னியமாக பழக இயலாது, இது என்ற ரப்புடைய கட்டளை என்று விளங்கினா அஜ்னபி மஹரம் பேணுவா. ஹராமான வழியில வரக்கூடிய உணவை சாப்பிட முடியாது, ருசியாக இருந்தாலும் அதை விடுகிறார். இது ரப்புக்கு இதாத்து செய்கிறார். நாலாவது சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கட்டை தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறார். ஜினாவில, விபச்சாரத்தில அல்லது ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால தன்னுடைய மானத்தை திறந்து காட்டாம தனது கற்பை பாதுகாக்கிறார். இந்த 4 விஷயத்தையும் 5 விஷயத்தையும் செய்வாண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகாலு லஹா உத்குலி அல் ஜன்னah, கியாமத்தில் எழும்பினே சொல்லப்படும், போங்க சொர்க்கத்துக்கு, உங்களுக்கு விரும்பின வாசலால போங்க, உங்களுக்கு விரும்பின வாசலால சொர்க்கத்துக்கு போங்க. அப்ப பாருங்க, தெளிவாக இந்த ஹதீஸ்ல இருக்குது பெண்கள் உலகத்துல செய்ய வேண்டிய பொறுப்பு. அதுல ஆக பெரிய பொறுப்பு தான் இல்ல குடும்ப தலைவிகளை பிள்ளைகள் உம்மான்னு சொல்லுவாங்க, கணவன் தன்னுடைய மனைவி என்று சொல்வா. இவங்கதான் குடும்பத்தை வழி நடத்தின உம்மவான். இன்னைக்கு இந்த பொறுப்புகள் உணராததால ஒவ்வொரு ஊர்களையும் தலையீடு இதுதான்.
தாய்மார்கள் அவங்களோட பொறுப்பை உணராம நடக்கிறதுனால அந்த வீட்டில வளர்ற பிள்ளைகள் மோசமாக வளர்றாங்க. அந்த வீடுகளுக்குள் இருந்து ஊருக்கு தயாராகிற நபர்கள் அபூ ஜஹல்களை போல ஆட்கள். இதனால கிராமங்களுக்கும் பிரச்சனை, அந்த பிள்ளைகளால உலமாக்களுக்கும் பிரச்சனை, அந்த பிள்ளைகளால அரசாங்கத்துக்கும் பிரச்சனை, அந்த பிள்ளைகளால பாதுகாப்பு துறைக்கும் பிரச்சனை. சில நேரம் நாட்டுக்கே ஒரு பயமான பயங்கரவாதிகளாக மாறுறாங்க. சில நேரம் முஸ்லிம் சமூகத்துக்கே அவங்களால பிரச்சனையாக மாறுது. ஏன்? பெண்கள் அவங்களோட பொறுப்புகளை சரியாக உணர்ந்து பிள்ளைகளை வளர்க்காததால இந்த நிலைமை உண்டாகுது. பெண்கள் சரியாக அவங்களோட பொறுப்புகளை விளங்கினாங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சமூகத்திலே இல்ல, ஊரில் நிறைய பிரச்சனைகள் இல்ல, தலைவர்களுக்கு நிறைய பொறுப்புகள், பாரங்கள், கவலைகள் குறைஞ்சு போய்த்திரும். பெண்கள் அவங்களோட பொறுப்புகளை சரியாக விளங்கி நடப்பாங்க. அதனால விளங்குக தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட முதன்மையான பொறுப்பு நீங்க முரப்பியாக்கள், பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யக்கூடிய தாய்மார்கள். நீங்க உங்களுக்கு இது அல்லாஹ் தந்த பொறுப்பு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்க செஞ்சே ஆகணும். இதை பத்தி நீங்க கியாமத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க. பிள்ளைகள் சரியாக வந்தாலும் உங்களால தான், பிள்ளைகள் வழி தவறி போனாலும் உம்மமார்தான் பதில் சொல்லணும், வேற யாரும் அல்ல. ஏனதுக்கு காரணம் என்ன? வீட்டில இருந்து நல்லவர்கள் உருவாகிற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. சூழலால்தான் மனிதன் சீராகிற. நல்ல சூழலை உருவாக்குறது உம்மமாருடைய கையில இருக்குது. வாப்பா 24 மணித்தியாலம் இருக்க மாட்டாரு, அவர் ஒரு 10 மணித்தியாலம் வேணுமெண்டா இருப்பாரு. 14 மணித்தியாலம் வெளியில, பிள்ளைகளோட 24 அவரும் வீட்டுக்குள்ள இருக்கிறது உம்மா. அதனால உம்மோட பொறுப்பு வீட்டில நல்ல சூழலை உருவாக்குறது. நல்ல சூழல் என்ன பாருங்க, விளம்படை எடுத்து பாருங்க. ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கும் இல்லையா? ஆயிரக்கணக்கான வீடுகளும் ஒரே மாதிரியா கட்டிக்கிறாங்க இல்ல, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டிசைன். பெரும்பாலும் ஒரே மாதிரி 10 வீடு கூட இருக்காது, ஏதோ ஒன்றுல சிறு வித்தியாசம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சூழல் இருக்குதே, 100 வீட்டை 100 டிசைன்ல 100 சூழல் உருவாக்கிறாங்க. வீட்டினுடைய தோற்றம் பலதாக இருக்கணும், ஆனா வீட்டுக்குள்ள அமைக்க போகிற சூழல் இது உலகத்தில் 2ஆகத்தான் இருக்கும். 3 சூழல் வரையிலாது, 2 சூழல் தான் இருக்குது. இதுல எந்த சூழலை அமைக்கணும் என்றது உம்மா தீர்மானிக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கிற மனைவி தீர்மானிக்கட்டும். ஒன்று இருக்குது பியா மலக்கானியா, மலக்குகளுடைய சூழலை வீட்டில உண்டாக்குறது. அதை உண்டாக்கணுமா? அதை உண்மை தான் செய்யணும். இன்னொரு சூழல் இருக்குது பியா ஷைத்தானியா, ஷைத்தானிய சூழலை உண்டாக்குறது. ஒன்னோ மலக்குகளுடைய சூழல் அல்லது ஷைத்தானுடைய சூழல். தாய்மார்களே, சகோதரிகளே, கவனமாக கேட்டுக்கோங்க. இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, மலக்குகளுடைய சூழலை அந்த வீட்டில் உள்ள பொறுப்புதாரிகளான மனைவியும் கணவனும் சேர்ந்து உண்டாக்கணும். தாயும் தந்தையும் சேர்ந்து உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டிலையும் மலக்கு சூழல். இந்த ஊர்ல 1000 வீடு இருக்குதுன்னா 1000 வீட்டிலையும் ஒரே சூழல் பிஆ மலக்கானியா, மலக்குகளுடைய சூழல் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் கணவனும் மனைவியும் எத்தனை லட்சம் வேண்டும் என்றாலும் செலவழிக்க வேண்டும், அதற்காக நேரம் கொடுக்க வேண்டும், அதற்காக பொறுமை காக்க வேண்டும், அதற்காக நல்லவர்களுடைய ஆலோசனையை வாங்க வேண்டும். மலக்குகளுடைய சூழல் என்றால் என்ன? அதைத்தான் நான் விவரிக்க போறேன். எந்த வீட்டில மலக்குகளுடைய சூழல் இருக்குதோ அந்த வீட்டினுடைய ஆரம்பமே தஹஜ்ஜுத் தொழுகையில ஆரம்பமாகும். எந்த தாய்மார்கள் வீட்டில லீட் பண்ணி, எந்த மனைவிமார்கள் முதன்மையாக நின்று எந்த பிள்ளைகள் சாலிஹீங்களாக வர வேண்டும், பெரிய பெரிய இமாம்களாக உருவாக வேண்டும், ஊருக்கும் சமூகத்துக்கும் நலவு செய்கிற நல்ல பிரயோசனமான மனிதர்களாக நான் வயிற்றில சுமக்கிற பிள்ளைகள் உருவாகணும் என்று எந்த தாய்க்கு ஆசை இருக்கிறதோ
அவங்களுடைய வீடு தஹஜ்ஜுதுல இருந்து ஃபங்க்ஷன் ஆகும். சுபஹ் தொழுகையில அதானுக்கு குறைந்தது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னால எழும்புவாங்க. யார் எழும்பணும்? புள்ளகளை எழுப்ப சொல்லல. கணவன் தஹஜ்ஜுதுக்கு எழும்புவாரு, மனைவி தஹஜ்ஜுதுக்கு எழும்புவா. தஹஜ்ஜுதுக்கு எழுப்புறதுக்கு எவ்வளவு பெரிய கூலி! தஹஜ்ஜுத் என்பது ஃபர்ல் அல்ல, ஒரு சுன்னத்தான தொழுகை. ஆனால் ஒரு நல்ல சூழல் அதால உருவாகிறதுனால தஹஜ்ஜுத்துக்கு எழுப்புற மாப்பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, தஹஜ்ஜுத்துக்கு எழுப்புற மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆண் இருக்கிறார், அவர் கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழும்புகிறார். எழும்பி அவர் உற்சாகமாக வுது செய்து அவர் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதுவிட்டு, மனைவி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ராவு வேலையெல்லாம் செஞ்சு சிரமப்பட்டு தூங்குறார், களைப்பில தூங்கி இருப்பா. இவர் மனைவியையும் எழுப்புறார். அவர் எழும்ப தயங்குறாண்டா, கொஞ்சம் நீரை எடுத்து முகத்தில தெளிச்சு உற்சாகப்படுத்தி அந்த மனைவியை எழுப்பி தஹஜ்ஜுத் தொழ வைக்கிறார். சின்ன வேலையோடு செஞ்சுக்குது, பெரிய வேலையை செஞ்சாரு. 5 நிமிஷத்துல வேலை, மனைவியை தட்டி தஹஜ்ஜுத்துக்கு எழுப்ப வச்சுக்கிறாரு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த கணவருடைய முகத்தை அல்லாஹ் பசுமையாக்குவானாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே மஹ்ஷர்ல பயந்து கொண்டிருக்கிற நேரம் இவர் எந்த பயமும் இல்லாம வெளிச்சமான முகத்தோட கியாமத்தில் நிலைப்பட்டு வந்தார். ஏன்னா அதில் அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில வீட்டில பெண்கள் தஹஜ்ஜுத்துக்கு எழும்பிடுவாங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற கணவர் எழும்ப தயங்குவார். அந்த பெண்மணி எழுப்பி அவர் தஹஜ்ஜுத்துக்கு வுது செய்து அவர் தயாராகி தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு தனது கணவரையும் உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புகிறார். கணவரும் எழுப்பி தொழுகிறார். இந்த பெண்ணுடைய முகத்தையும் அல்லாஹ் கியாமத்தில பசுமையாக்குவானாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் முதன்மையான பொறுப்பு. மலக்குகளுடைய சூழலை உருவாக்குற வீட்டில இந்த அமலை கொண்டு ஒரு நாள் ஆரம்பமாகும். எத்தனை வீட்டுல அப்படி நடக்குதுன்னு பாருங்க. நீங்க உங்களோட நெஞ்சில கைய வச்சு கேளுங்க, எங்கட வீட்டுல கடைசியாக நாங்க தஹஜ்ஜுத் தொழுத நாள் என்ன? ஒரு பெண்ணுக்கு தொழுது கொள்ள முடியல, தொழ முடியாத காலம், அவ தஹஜ்ஜுத்ல எழுப்பி இஸ்திக்பார் செய்யலாம். தொழுகிறதும் ஓதுறதும் தான் நமக்கு ஹராம். zikr செய்யறது ஹராம் இல்ல, துஆ செய்யறது ஹராம் இல்ல, இஸ்திக்பார்ல ஈடுபடுறது ஹராம் இல்ல. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தின் மகத்துவத்தை பாதுகாப்பா. கடைசியாக எப்ப தொழுதோம்? முறையான முயற்சிகளை செய்யாம எங்கேயோ போற முயற்சியை செஞ்சு போட்டு புள்ளகள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வார மாதிரி உருவாகணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசை, எங்கட புள்ளகள் எல்லாம் சஹாபியாகிடணும், எங்கட புள்ளகள் பெரிய பெரிய இமாம்களை போல ஆகிடணும், எங்கட புள்ளகள் சமூகத்துல முக்கியமான ஆட்களாக ஆகணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. கெட்டு போனவனும் புள்ளகள் நல்லா வரணும் தான் விரும்புற. ஆனா முறையான முயற்சி இல்ல. இப்படி நீங்க 2 பேரும் தஹஜ்ஜுத்துக்கு எழும்பி அந்த அமலை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? புள்ளகளுக்கு 8-10 வயசாகிற வரைக்கும் உங்க 2 பேரையும் அவங்க பார்க்கிறாங்க. இல்ம்ன்றது அறிவு என்பது நிறைய பேர் நினைக்கிறாங்க புத்தகத்தை வாசிக்கிறது அறிவண்டி. உலகத்தில் இருக்கிற அறிவுகள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சில அறிவுகள் இருக்குது நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு போகணும், அது கிதாபில இல்ல. சில அறிவுகள் இருக்குது உறுப்புகள் இருந்து உறுப்புக்கு போகணும், அதுவும் கிதாபில இல்ல. 3வது பகுதி தான் எழுத்துல இருக்குது. தர்பியத் என்றது இதுதான். தர்பியத் செய்யலும் உம்மக்கும் வாப்பக்கும் தான். மற்றவங்க தர்பியத் செய்யலாது. மற்றவங்க வற்புறுத்துவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. உண்மையான தர்பியா கொடுக்கிறது உம்மா வாப்போம். நீங்க டெய்லி தஹஜ்ஜுத் தொழுதா பிள்ளைகள் 8 வருஷமா உம்மா பார்த்து வராங்க. உம்மா டெய்லி 3 மணிக்கு எழும்புறான், பிள்ளைகள் டெய்லி வாப்பா பார்க்கிறாங்க. வாப்பா டெய்லி 4 மணிக்கு எழும்புறான். 8 வயசாகிற நேரம் பிள்ளைகளும் தானாக எழும்ப ஆரம்பிச்சு. நீங்க பயான் செய்ய தேவையில்லை, தானாக பிள்ளைகள் தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்கள்ட்ட தஹஜ்ஜுத் வரும். அவங்கள்ட்ட தஹஜ்ஜுத் வந்தோடனே நாளைக்கு பிள்ளைகள் திருமணம் முடிச்சு மருமகன் வீட்டுக்கு வருவாரு, மருமகள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களும் உங்களை பார்த்து அந்த சூழலால மாற்றம் அடைஞ்சி
வீட்டுக்குள்ள எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பிச்சிடுவாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து ஒவ்வொரு வீட்டையும் ஃபங்க்ஷன் ஆக்குது. பரக்கத்தான் ஒரு அமல். அப்ப இதை யாரு படிக்கணும்? உம்மா வாப்பா தானே படிக்கணும். தூங்கி எழும்புற சுன்னத்தான பரக்கத்தான முறையே எங்களுக்கு தெரிய நிறைய பேருக்கு. எல்லாரும் எழுப்புற மாதிரி நாங்களும் எழுப்புறோம். யாராவது தேடி பார்த்தாங்களா? எனது உயிரை விட மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு தஹஜ்ஜுத்துக்கு எழும்பினோன்னு என்ன செய்வாங்க? தேடி பார்த்திக்கிறோமா நாங்க? அவங்க எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, மனிதன் என்ற வகையில அவங்களும் எங்களை போல ஒரு மனிதன். அவங்களுக்கும் தூக்கம் வந்துச்சு, அவங்களுக்கும் விழிப்பு வந்துச்சு. பல நான் ஃபாலோ பண்ணினா இந்த சுபஹு நேரம் எவ்வளவு பரக்கத்தாகும். ஒவ்வொரு உம்மாட்டையும் கேட்டா நீங்க தஹஜ்ஜுத்துக்கு எழும்பினோன்னு என்ன செய்வீங்கன்னா நான் நினைக்க மாட்டேன். சுன்னத்தான முறையில எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்க? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏண்டா இதுகள் ஆசையோட செய்யணும், கேட்டுக்கொண்டு போகணும், ஆசையோட செயற்படுத்தணும். 100 கேட்டா 10வது அமல் செய்யணும். அப்பதான் வாழ்க்கையில வெளிச்சம், அப்பதான் வாழ்க்கை பரக்கத்தாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழும்பின உடனே கண்களை கசக்குவாங்க, 2 கையாலையும் கண்களை கசக்குவாங்க. உடனே துவா ஓதுவாங்க. என்ன துவா ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதின லீ பிதிக்ரிஹி. இந்த உடம்பில ஆஃபியத்தை தந்தான், தரலைன்னா பெட்டிலே படுத்திப்பன். இந்த ரூஹ திருப்பி உடம்ப அனுப்பினான், இல்லை என்றால் கட்டிலேயே ஜனாதாவாக இந்திப்பன். அவனை ஜிக்ரு செய்யறதுக்கும் எனக்கு அவன் அனுமதி தந்தான். இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சஹீஹான ஹதீஸ்ல வருது. அதுக்கு பிறகு ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்கேயாவது ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்டீங்களா தூங்கி எழும்பின உடனே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று? கட்டில எழும்பினே பாவம் மன்னிக்கப்படுது. எங்கட மார்க்கத்தில் எங்களுக்கு தந்த வழிகளை, எங்கட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எங்களை தொடர்ந்து வச்சிருக்கிற கதவுகளை பார்த்தா கியாமத்துல மண்ணை திண்டுவானா. ஒருத்தர் ஆடை அணிகிறார், ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஷர்ட் போடுறோம்? பெண்கள் எத்தனை உடுப்புகளை ஒரு நாளைக்கு மாத்துறாங்க? வாய்க்கு பாரமில்ல, பல்லு புல போறல, உதடு வெடிக்க போறல, சின்னொரு காத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. ஒரு மூச்சிலே சொல்லி முடிக்கலும். சஹீஹான ஹதீஸ் இருக்குது, முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது. தண்ட உடம்ப மறக்கிறதுக்கு உடுப்பு போடுற நேரம் ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக தான் செஞ்ச பெரிய தவறுகள் எல்லாத்தையும் ஒரு ரப்பு மன்னிக்கிறான்னா எங்கட ரப்பு தான் மன்னிக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் ஓதுவாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, யாருக்கு கண் விழிப்பு வந்த உடனே இப்படி ஓதுறாங்களோ, ஒழும்பினே ஓதுறார், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாருக்கும் பாடம் 4ஆம் கலிமா. அதுக்கு பிறகு சுபஹான கலிமாவை கொஞ்சம் மாத்தி ஓதுறார், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இவ்வளவு சொல்லி போட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டா உடனே பாவம் மன்னிக்கப்படுவான். அல்லது ஒரு முக்கியமான தேவை, நோயோட இருக்கிற நோயை சுகமாக்கிடு, என் புள்ள நோயோட இருக்குது நோயை குணமாக்கிடு, என் வீட்டுல ரிசுக்கு கஷ்டமா இருக்குது அந்த ரிசுக்குடைய கஷ்டத்தை நீக்கிடு, என் வீட்டுல இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்தை நீக்கிடு என்று கேட்டா உடனே கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. குறைஞ்சது இந்த 3 துஆவை ஓதுங்க. நான் ஆசைப்படுறேன், வந்திருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் நாளையில இருந்து இது அமுல் செய்வாங்க. அமுல் செஞ்சா அது ஆகப்பெரிய விஷயம். தஹஜ்ஜுதிலிருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு பின்னால போயிட்டு மிஸ்வாக் செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக் செய்ததுக்கு பின்னால பரிபூரணமாக வெளிவாசல் போயிட்டு வந்து பரிபூரணமான வுது செய்து கொண்டு வருவாங்க. வுது செய்து கொண்டு வந்து வானத்தை பார்த்து
சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி ருக்குவ ஓதுவாங்க. சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி பகுதிக்கு இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். யாருக்கும் குர்ஆனை பெரட்டினா ஓதேலும், கொஞ்சம் ட்ரை பண்ணினா பாடமே வந்துடும். இத ஓதி போட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. சின்னொரு விஷயம், ஒரு 10 நிமிஷத்துல அமல் செஞ்சிடலாம். வீட்டுல எவ்வளவு பரக்கத் இறங்கும் தெரியுமா? புள்ளகள வாழ்க்கையில எவ்வளவு பரக்கத், ரிஸ்கில எவ்வளவு பரக்கத், வாழக்கூடிய இடத்தில் எவ்வளவு பெரிய பரக்கத். தஹஜ்ஜுடைய இந்த அமல் எலும்பி இந்த துஆவை செஞ்சு போட்டு குறைஞ்சது 2 ரக்காத்து தஹஜ்ஜுத், நடுத்தரமாக ஒரு 4 ரக்காத்து தஹஜ்ஜுத், கூடி போனா ஒரு 8 ரக்காத்து தஹஜ்ஜுத். அதை விடவும் கூட தொழ விரும்பினா தொழலாம். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவுடைய தொழுகை 2 ரக்காத்தாக தாராளமாக தொழுங்கட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுதும் தொழணும். அதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார் செய்யணும். கவலைகளை அனுப்புறதுக்கு சிறந்த வழி இஸ்திக்ஃபார். நல்லடியார்களுடைய பழக்கத்தை அல்லாஹ் பாராட்டுறான். நல்லவங்க சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன், தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மூணாவது அமல் துஆவில ஈடுபடணும். கையேந்தி துஆ கேட்கணும். மனசில் இருக்கிற கவலை எல்லாத்தையும் ரப்பிட்ட சொல்லணும். துஆ கேட்கிறது சாதாரண பாமர மக்களுடைய பழக்கம். நல்ல மனிதர்கள் அதுக்கு மேல் ஒரு ஸ்டேஜ் வைத்தாங்க. அவங்க தஹஜ்ஜுதுல துஆ கேட்கிறது குறைவாங்க. அவங்க தஹஜ்ஜுதுல முனாஜாத் செய்வாங்க. முனாஜாத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட ரகசியமா பேசுற முனாஜாத். செஞ்சுக்குதான் நாங்க வாழ்க்கையில செஞ்சில்ல சரி. முனாஜாத் ஒரு பெரிய மனிதர்களுடைய பழக்கம். குறைஞ்சது கண்ணீர் வடிச்சு துஆ கேட்டீங்களா? எங்கட வாழ்க்கையில அந்த நாளில் உள்ள பிரச்சனையை சொல்லி இருக்கிறோமா? எத்தனை ஹாஜியார் மாறிட்ட எங்கட கஷ்டத்தை சொல்லி அழுதிருக்கிறோம். எத்தனை பேரிட்ட எங்கள்கிட்ட இல்ல இல்ல என்று சொல்லி மனவருத்தப்பட்டிருக்கிறோம். எத்தனை நாள் கேளு தருவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ரப்பிட்ட சொல்லிக்கிறோம். 4வது அமல், குர்ஆன பார்த்து கொஞ்சமாவது ஓதுங்க, அரை பக்கமாவது ஓதுங்க. தஹஜ்ஜுத் தொழுகிறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, துஆ கேட்கிறது, குர்ஆன பார்த்து ஓதுறது. இந்த 4 அமல்களையும் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு அவருக்குள்ள செஞ்சு முடிச்சிருவாங்க. எவ்வளவு பரக்கத் அந்த வீட்டுல. பாங்கு சொன்ன உடனே 2 பேருமே சுன்னத்து வீட்டுல தான் தொழணும். சுன்னத்து தொழுகைகளை ஆண்களும் வீட்டில தொழுகிறது சுன்னத். ஒருத்தருக்கு BMW கார் ஒன்று கிடைக்குது, எவ்வளவு சந்தோஷம். ஒரு கிழமைக்கு ராவை தூக்கம் போகாது, முழிக்கிற நேரமில்ல ஞாபகம் வரும் BMW கார். ஒரு ஆளுக்கு பிளைட் ஒன்று ஒருத்தர் ஹதியா பண்ணினார், எவ்வளவு சந்தோஷம். கோடான கோடி பெருமதியான பிளைட் ஒன்று கிடைக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், சுபஹுடைய முந்தின சுன்னத்து 2 ரக்காத்து தொழுகிறது உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. ரக்காத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்து 2 ரக்காத்துகள் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. அதுல முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவோட குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுறது சுன்னத்து. 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறது சுன்னத்து. பாங்கு சொன்ன உடனே சுன்னத்து தொழுதிடணும். சுன்னத்து தொழுகிறது ஒரு சுன்னத், அந்த சுன்னத்தை வேகமா தொழுகிறது இன்னொரு சுன்னத், அந்த சுன்னத்தை பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது இன்னொரு சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால பெண்கள் வீட்டில அவங்களோட ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகையை ஆரம்ப வக்தில தொழுதுருவாங்க. ஆண்கள் எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போய்த்திருவாங்க. வீட்டில மனைவியும் பெண் பிள்ளைகளும் சுபஹு தொழுகிறாங்க, ஆரம்ப நேரத்திலே தொழுதுறாங்க. ஆண் பிள்ளைகளும் கணவரும் மஸ்ஜிதுக்கு போறாங்க. இந்த வீடு எவ்வளவு பரக்கத்தாய்க்கும். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுக்கு பின்னால் அந்த பெண்மணி என்ன செய்யறா? பூர்த்தியா தஸ்பீஹ செய்றா. தொழுகை பிறகு அவ ஆயத்துல் குர்சி ஓதுறா. அடுத்த தொழுகை வரைக்கும் பாதுகாப்பு, இன்சூரன்ஸ். அது எங்களுக்கு இன்சூரன்ஸ் தந்திருக்குது, அடுத்த தொழுகை வரைக்கும் ஆபத்துகள் வராது. சுபஹு தொழுகைய ஆம்பளைகள் ஜமாத்தோட தொழுகிறாங்க. அல்லாஹ் அவரோட பாதுகாப்பை பொறுப்பெடுக்கிறான். அவருக்கு ஏதாவது செஞ்சா
அந்த அநியாயக்காரன ரப்பு விட மாட்டான் என்று ஹதீஸ் இருக்குது. மாட்டிக்கொள்வார்கள். பின்ன பெண்மணி சுபகு தொழுது போட்டு ஜிக்ரில் இருக்கிறார். சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 99, 100 பூர்த்தி செய்யறதுக்கு 4 கலிமா ஓதி 100 பூர்த்தி செய்யறார். ஹதீஸ்ல கிடைக்குது, பணக்காரர்கள் அவங்களோட பணத்தால என்னென்ன அமல்கள் செய்யறாங்களோ அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்கிறார். பணக்காரர் பள்ளி கட்டுறார், மதரசா கட்டுறார், ஹஜ்ஜி போறாரு, உம்ராவு போறாரு, ஏழை எளியோர்களோட துயர் துடைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு. எங்களுக்கு அப்படியே ஒன்றும் இல்ல யார சூழல்லா, அவங்க கியாமத்துல முன்னுக்கு போயிட்டுருவாங்களே, எங்களுக்கும் வழியொன்று காட்டுங்கன்னு போயிட்டு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரது தொழுகையை போற இந்த தஸ்பீஹ செய்யுங்க. பணக்காரர்கள் அடைஞ்ச நன்மை இல்லத்தை நீங்க அடைவீங்க. அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி தஸ்பீஹ் செய்வா. சுபஹானல்லாஹ் சுபஹான கலிமா 100 தடவை, ஸலவாத் 100 தடவை, இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 100 தடவை. இப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சு போட்டு தான் புள்ளகளை எழுப்புறார். புள்ளகளை எழுப்புறது கூட சில பேருக்கு எழுப்புற நியத்து தெரியா, எழுப்புறாங்க ஸ்கூல் போறதுக்கு. அடே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்நிய பெண்ணும் அவட புள்ளை எழுப்புற ஸ்கூல் போறதுக்கு, நீங்களும் எழுப்புற ஸ்கூல் போறதுக்குன்னா இந்த உம்மக்கும் அந்த உம்மக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க கலிமா சொன்ன உம்மா, ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலோட அந்த கண்காணிப்போட இருக்கிற உம்மா, அவருக்கு ஒன்றுமே இல்ல, அவ விக்கிரகங்களோட இருக்கிற உம்மா. உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் என்ன? நீங்க எழுப்போடும் உங்களோட பிள்ளைய சுபகு தொழுதுட்டு போறதுக்கு. நீங்க தொழுகைக்காக எழுப்பினா மத்த எல்லாமே உங்களோட பிள்ளைக்கு சீராகும். பிள்ளைகளை ஃபஜ்ர்ல தொலை வச்சு அவங்கள கொஞ்ச நேரம் ஓத வச்சிடணும். குர்ஆன அரை பக்கமாவது மகன் ஓதிட்டு போ, மகன் ஒரு யாசீன் சூறாவையாவது ஓதிட்டு போங்க. உங்களுக்கு என்ன சூறா ஓதணுமோ அதை நீங்க ஓதிட்டு போங்க. உம்மா எழுப்புவா. நல்ல பழக்கங்களை சொல்லித்தாங்க. அதுக்கு பின்னால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தயாராக்கிற நேரம், சின்ன பிள்ளைகளை எழுப்புற நேரம் அந்த உம்மா என்ன செய்வா? நல்ல பொறுப்புணர்ச்சியுள்ள உம்மை வந்தா துவாவை சொல்லி கொடுத்து எழுப்புவா. எழுமினு ஓதுங்க புள்ள, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா. சின்ன சின்னதாக குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு ஓத தெரியா, உம்மா ஓதினா காதில விழுகிறத கொண்டு அந்த பிள்ளைகளை பறக்கத்துண்டாகும். அவங்கள எழுப்புறாங்க. பின்னால பிள்ளைகளை பாத்ரூம் அனுப்புற நேரம் கூட சொல்லி கொடுக்கிறார். இடது கால வச்சு போங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபஸி வல் கபாயித். இதை ஓதிக்கொண்டு போங்க, ஜின்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். துப்புரவு செய்யற முறை இது. வெளியில வார நேரம் வலது கால வச்சு வாங்க. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி என்ற அந்த துஆவை ஓதிக்கொண்டு வெளியில வாங்க. டாய்லெட் போற முறையும் படிச்சு கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுடைய உடுப்பு உடுப்பாற்று நேரம் துவா சொல்லி கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா சொன்னனே, அந்த துவாவை ஓதிக்கொண்டு நீங்க இந்த உடுப்பை உடுங்க. எல்லாம் தயாரிச்சு ஜிக்ரோட பிள்ளைகளுக்கு உணவையும் தயாரிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்புற நேரம் துவா சொல்லி கொடுத்து வீட்டிலிருந்து அனுப்புறார். வெளியில போற நேரம் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ன்னு சொல்லுங்க. திருமதியில ஹதீஸ் வருகிறது, யார் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போறாரோ, சின்ன வார்த்தை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மலக்குண்டு மேல இருந்து சொல்றாராம். குதீத முகீத குஃபீத, உங்களுக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது, ஷர்றுகள் இருந்து பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, போதுமையானது அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்து அனுப்புறான். மேலும் அவர் சொல்லி அனுப்புறான், அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்கும் வ அமானதக்கும் வ ஹவாதீம அமாலிக்கும். பிள்ளைகள் திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ்வோட பொறுப்பில் இருக்கிறான் உங்களோட பாதுகாப்பு. எத்தனை வீட்டில உம்மமார் அப்படி செய்யறாங்க. காலையில பங்கன் ஆகுது, அவங்க எல்லாரும் போனதுக்கு பிறகு இவட அமல பாத்தீங்கன்னா இவ நேரங்களை பாதுகாக்கிறா. வீட்டில் உள்ள முக்கியமான வேலைகள், வீட்டினுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால இவ லுஹா தொழுகிறா 10 மணிக்கு. குறைஞ்சது 2 ரகாத், கூடினது 8 ரகாத், நடுத்தரமாக 4 ரகாத் லுஹாவுடைய தொழுக.
ரிசுக்குடைய கதவை இருக்குது லுஹா தொழுகையில. பத்திரமாக லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறார், துஆவில இருக்கிறார். நேரம் கிடைச்சா கொஞ்ச நேரம் குர்ஆனையும் ஓதிக்கொள்றார். லுஹருடைய நேரம் வருகிறது, பாங்கு சொல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாலே அவர் தயார். வுது செய்து முஸல்லாவில நிக்கிறார், பாங்குக்கு பதில் சொல்றார். லுஹருடைய முந்தின சுன்னத்து 4 ரக்காத்தையும் தொழுகிறார், லுஹரையும் தொழுகிறார். லுஹருக்கு பிந்தி 4 ரக்காத்து தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் லுஹருடைய தொழுகைக்கு முன்னால 4 ரக்காத்து சுன்னத் தொழுகிறாங்களோ தஹஜ்ஜுத் தொழுகையில கூலி கிடைக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க பிந்தி தான் இந்த ஹதீஸ கேள்விப்பட்டாங்க. லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து சுன்னத்து தொழுதா தஹஜ்ஜுத் தொழுகையில நன்மை என்று அவ பிற்காலத்துல சொல்றா. எப்ப இந்த ஹதீஸ் என்ற காதில விழுந்துச்சோ அதிலிருந்து லுஹரோட முந்தின சுன்னத் எனக்கு மிஸ் ஆகல. லுஹருடைய சுன்னத்து தொழுகை விடாம நான் தொழுகிறேன். நசாயில ஹதீஸ் பதிவாகுது. அப்ப லுஹரு தொழ போறவங்க 12 ரக்காத்து தொழுகிறதுக்கு ரெடியாகி வரணும். முன்னால 4 ரக்காத்து சுன்னத்து, பின்னால 4 ரக்காத்து சுன்னத்து. லுஹரு தொழுக 4 ரக்காத், 12 ரக்காத். சமையல் செய்வா ஜிக்ரோட தஸ்பீஹோட, யார பத்தியும் புறம் பேச மாட்டா. குடும்பத்தில் உள்ள உறவினர்களை பத்தி நல்லெண்ணம். மாமியோட சண்டை இல்ல, சாட்சியோட சண்டை இல்ல, கணவன் குடும்பத்தோட சண்டை இல்ல. இப்படியாக அவட ஒரு நாளை பாத்தீங்கன்னா அமல்களை கொண்டு நிறைக்கிறார். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த வீட்டில நடக்கிற அமல்களை மேல கொண்டு போறதுக்கு மலக்குகள் வரும். குர்ஆன்ல இருக்குது, மலக்குகள் வானத்துக்கு அமல்களை எடுத்துக்கொண்டு ஏறுறாங்க. இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப், நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் உயருகிறது. தஃப்சீர்ல வருது, மலக்குகள் அந்த அமலை எடுத்துக்கொண்டு போவாங்க. தஹஜ்ஜுத்தை கொண்டு போற மலக்கு வாரார், குர்ஆனை கொண்டு போக மலக்கு வாரார், சுபஹ் தொழுகையை கொண்டு போக மலக்கு வாரார், தஸ்பீஹ கொண்டு போக மலக்கு வாரார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மலக்குகள் வந்து போறாங்க. அப்ப எங்கட புள்ளகள் யாரோட சுகபத்தில் இருக்கிறாங்க? மலக்குகளுடைய சகவாசத்தில் இருக்கிறாங்க. தூங்கும் போதும் ஓதிக்கொண்டு தான் நீ தூங்குற. உம்ம துவாவை சொல்லி கொடுத்து தான் புள்ளகளை படுக்க வைக்கிற. அப்ப மலக்குகளுடைய சுகபத். காலையில் எழும்பினோடனே துவா சொல்லி கொடுத்து எழுப்புற. அதனால மலக்குகளுடைய சுகபத். ராவு தூங்கினதும் மலக்குகளுடைய சகவாசத்தில, காலையில எழும்பினதும் மலக்குகள சகவாசத்தில, புள்ளகள் சாப்பிட்டதும் துவா ஓதிக்கொண்டு மலக்குகள சகவாசத்தில. இப்ப இந்த பிள்ளைகள் மலக்காகிறல்ல, ஆனா மலக்குகளுடைய தன்மை உண்டாகும். மலக்குகளுடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க. இந்த உலகத்துல கோடி கொடுத்தும் வாப்பமாருக்கும் உம்மமாருக்கும் வாங்கியல அது ஒரு சொத்து தான். சொல் கேட்கிற புள்ள தயாரிக்கிறது. எத்தனை வாப்பமாரு நோயாளியா பேசிக்கிறாங்க பாருங்க. சொல்றோம் கேட்கிறான் இல்லையே. சொல் கேட்காமிக்கிறது இபிலிஸோட பழக்கம். இபிலிஸிட 2 தன்மைக்கு. நல்லத சொன்னா கேட்கிறல்ல, 2வது அவன் கெட்டு போகாம மற்றவனையும் நாசமாக்கிற. நல்ல சூழல் உருவாகலைன்னா உங்களோட பிள்ளைகள் உங்களையே மதிக்க மாட்டாங்க, உங்களோட பேச்ச கேட்க மாட்டாங்க. அடுத்தது பக்கத்து வீட்டில் அந்த ஊரில் உள்ள அடுத்த பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகள் கெட்டு போட்டுவாங்க. இப்ப அடுத்த மனுஷர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளோட சேர்ந்துராதே, எங்கட பிள்ளைகளை காட்டி சொல்லும், இவனுகளோட சேர்ந்துராதே, உன்னையும் நாசமாக்கி போட்டுருவாங்க. என்ன காரணம்? என்ன? எந்த வீடு ஷைத்தான் வீடாக மாறிக்குது, ஷைத்தானிய சூழல். அதனால என் புள்ள அப்படியாகி மற்றவனும் எந்த பிள்ளையால பழுவாகிறான். மலக்குகள் சூழலாக இருந்தா என் புள்ள சொல்றத கேட்கும். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நீண்ட வரலாறுகள் கொண்ட மிச்சம் ஆதாரங்களோட பேச வேண்டிய விஷயம். சுருக்கமாக உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். இப்படியான அழகான சூழலை உண்டாக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா தேவை? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில முஹப்பத்தோன். அவங்க 2 பேருக்கும் உள்ளத்தால அன்பில்லாம இதை செய்யலாம். அவங்க 2 பேருமே உள்ளால கொரண்டிக்கிறாங்க. மாப்பிள்ளையை வைக்கிறது இல்ல உள்ளத்தால மனைவி, மனைவியை பத்தி திருப்தி இல்ல கணவனுக்கு. 2 பேரும் உள்ளால எப்பவுமே சண்டைண்டா. இவங்களோட வீட்டில அப்படி சூழல் கொண்டு வாரது அது குதிரை கொம்புதான். அங்க ஒரு நாளும் நடக்காது. அதனால முதலாவது 2 பேரும் உள்ளத்தால மற்றவரை நேசிக்கணும்.
பெண்கள் நேசிக்கணும் தன்னை கணவரை. என்ற கணவருட உடுப்பு தான் நான் அவர் நினைக்கணும். கணவர் நினைக்கணும் என்ற மனைவி என்ன உடுப்ப போல. என்ற ரப்பு அப்படி சொல்றான், புன்ன லிபாசுல்லக்கும், மனைவிமார்கள் உங்களோட உடுப்பு, வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்க அவங்களோட உடுப்பு என்றான். உடுப்பட வேலை என்ன? உடம்பிலிருக்கிற குறைய மறைக்கிறார். இது போல மனைவியில குறைய மறைக்கணும் கணவர். நீங்க மனைவியோட மட்டும் பேசணும், மூணாவது ஆளுக்கு குறை தெரியப்படாது. கணவனிட்டு இருக்கிற குறைகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு போகக்கூடாது, அது மனைவியோட மட்டும் இருக்கணும். ரெண்டு பேரும் குறைகளை மறைத்து தவறுகளை மன்னித்து ஒருவரை ஒருவர் அரவணைச்சி வாழும். அதனால நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால கடைசியாக சொல்லிக் கொள்றேன், இதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்கடா, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னை விட 15 வயசு மூப்பான மனைவியோடையும் வாழ்ந்தாங்க. யாரு? ஹஜ்ரத் ஹதீஜாவோட. வயசிலையும் கூட பணத்திலையும் கூட தனக்கு அதிகமான புள்ளகளை பெற்றுக் கொடுத்ததும் ஹதீஜா நாய் தான். 7 பேர்ல 6 புள்ளகளை பெற்றது ஹதீஜா நாய். ஆனா அவங்கள வெறுமனே ஒரு பெண்ணாக இங்கிருந்து அனுப்பல, வாழும் போதே சொர்க்கவாதி என்ற சாட்சியத்தை வாங்கி கொடுத்து தான் அனுப்பினான். ஹதீஜா நாயகி பூமியில இருக்கும் போதே ஒரு முத்த கொடைஞ்சி அதுக்குள்ள வாழ்ற ஒரு சொர்க்கம் தயாராகுது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டுச்சு. கஸ்ப் என்பது ஒரு பெருமதியான முத்து, அதால ஒரு மாளிகை ஹதீஜாவுக்கு தயார். அந்த சுவர்க்கத்தில் உள்ள விசேஷம் என்னன்னா சத்தம் இல்லை, லா லஹ்வ ஃபீஹா வலா ஸஹம், டிஸ்டர்ப் இல்லாத சொர்க்கம். ஹதீஜா நாயகிக்கு அப்படி ஸ்பெஷல் சொர்க்கம் ஒன்று கிடைச்சது. வரலாற்று ஆசிரியர் இருக்கிறாங்க அல்லாமா சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அர் ரவுதுல் உனுஃப் அவங்க கிதாபில எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு ஏன் அந்த சொர்க்கம் என்றா, வயசிலையும் கூட மாப்பிள்ளையை விட 15-20 வயசு மூப்பு. அவ மாப்பிள்ளைய அடக்கணுமா இல்லையா? அவரை கைக்கு கீழே வச்சிருக்கணும். பணத்தில ஹஜ்ரத் ஹதீஜா உச்சத்தில இருந்தாங்க. ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய பிசினஸ்ல ரசூலுல்லாஹ் ஒரு பார்ட்னரா வேலை செஞ்சாங்க. 6 பிள்ளையும் பெற்று கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அதிகாரத்தோடு ஈந்திக்கணும். ஆனா ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட முன்னுக்கு ஒரு நாள் கூட சத்தம் போட்டு பேசிங்க. அந்த அமலுக்கு கிடைச்ச கூலிதான், நீ கணவனை மதிச்சு சத்தம் போடலையே உங்களுக்கு சத்தம் இல்லாத சொர்க்கம். நான் சொல்லல, இமாம் சுஹைலி எழுதியிருக்கிறார். அவர்களை விட 45 வயது குறைவான ஹஜ்ரத் ஆயிஷாவோட வாழ்ந்தாங்க. தன்னை விட மூப்பான ஹஜ்ரத் ஹதீஜாவோட இருந்து அவங்களையும் சொர்க்கவாதி ஆக்கி இருக்கிறேன். தன்னை விட 45 வயதுகள் இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாவோட வாழ்ந்து ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கவாதி என்று அவங்களையும் வலியுறுத்தி வச்சுக்கிறார். ஆகவே இப்படி அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அடைகிறதுக்காக உலமாக்கள உதவிய நாடுங்க. இந்த ரபீனுல் அவ்வல் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த சீரா வகுப்புகள்ல பெண்களுக்கு தனியாக உம்மஹாத்துல் முஃமினீன்களை பத்தியே தனியாக சொல்லப்படணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு உம்முல் முஃமினீனுடைய வாழ்க்கைப்படும். அதுக்குள்ள மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அமைச்சோம்னா இன்னும் வாழ போறது கொஞ்ச காலம். அந்த காலத்துல அற்புதமான பல விஷயங்களை உலகத்துல சாதிச்சுட்டு போவோம். மலை போல பெரிய பெரிய ஆட்களை உலகத்தில் உருவாக்கிட்டு போய்த்திருவோம். நாங்க கபர்ல இருப்போம். நாங்க உருவாக்கி கஷ்டப்பட்ட எங்கட பிள்ளைகள் கபருக்கு நன்மைகள் அனுப்பி கொண்டே இருப்பாங்க. ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நல்ல விஷயங்களுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.